நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா 15 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து அதாவது ஒரு சில காரணங்களால படிப்பை தொடர முடியாமல் படிக்காமல் இருப்பாங்களே 15 வயதுக்கு மேற்பட்டவங்க. ஸோ அவங்கள கண்டறிஞ்சு அவங்களுக்கு அடிப்படை எழுத்தறிவை வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 அம்சங்களை செயல்படுத்தும் வகையில தான் இந்த ஸ்கீமை வந்து 2022ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உல்லாஸ் திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. உல்லாஸ் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படிங்கிறதா உல்லாஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இதை வந்து நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம், அதாவது புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் இல்லைன்னா உல்லாஸ் திட்டம் அப்படின்னு கேட்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ நம்ம நாடு முழுக்க கல்வி கற்காத ஒரு 15 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னார்வலர்கள் மூலமாக அடிப்படை அறிவை வழங்கணும், அடிப்படை எழுத்தறிவை வந்து அவங்களுக்கு கற்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த ஸ்கீம் 2022ல தொடங்கப்பட்டது. ஸோ இது எத்தனை ஆண்டுகளுக்கான திட்டம் அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கான திட்டம். 2022லேருந்து 2027ஆம் ஆண்டு வரைக்கும் 1037.90 கோடி மதிப்பீட்டில் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. என்ன இலக்கு அப்படின்னா 2027ஆம் ஆண்டுக்குள்ள 5 கோடி பேருக்கு கல்வி கற்பிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கல்வி பெறாத 15 வயதுக்கு மேற்பட்ட நபர்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு தன்னார்வலர்கள் மூலமா 2027ஆம் ஆண்டுக்குள்ள 5 கோடி பேருக்கு கல்வி கற்பிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு.